இனி மட்டனும் வேண்டாம், சிக்கனும் வேண்டாம், நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு முறை கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் லீவில் இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் கோலா உருண்டை செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். பலாக்கொட்டையை நல்லா மேலே உள்ள அந்த தோல்லாம் உரித்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். குக்கரில் விசில் வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை 3/4% வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். அதை வந்து தண்ணியில் வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 1 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேண்டாம், இதை வந்து அரைக்க போகிறோம். அதனால் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை முடி அளவுக்கு வந்து தேங்காயை துருகிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூ இருக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் பூவை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் 50 கிராம் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காய மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காய மசாலா ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து வேக வச்ச பலாக்கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையில் இந்த மாதிரி ஒரு முறை உருண்டை செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4% வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிட்டா டேஸ்ட்டு மாறி போயிடும். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கலாம். பலாக்கொட்டை வேகும்போது உப்பு சேர்த்துருந்தேன். இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு இதை வந்து அடுத்ததாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, ஃபஸ்ட்டே நம்ம வந்து தேங்காய் பூ கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். கொத்தமல்லி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் குட்டி லெமன் சைஸில் வந்து உருண்டைகளை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டுங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து லீவில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. நல்லா உள்ள வரையும் மசாலா வந்து நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கரண்டி வச்சு அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஒரே கலர் வரும், நல்லா ஈவனாக வெந்து வரும். இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. உள்ள வரையும் மசாலா வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க. கலர் பாருங்கள், எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதை வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு நம்ம சிலிண்டர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கனும் வேண்டாம், மட்டனும் வேண்டாம், இந்த மாதிரி பலாக்கொட்டையை பயன்படுத்தி இந்த மாதிரி உருண்டை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சூப்பராக மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு. இதில் வந்து சிக்கன் சேர்த்துருக்கியா, மட்டன் சேர்த்துருக்கியான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.